ஒரு சாட்சியை சொல்றேன். இது ஒரு சிம்பிளான சாட்சி. என் 2வது பொண்ணுக்கு ரீசெண்டாக தான் போய் மொட்டை அடிச்சோம். சரியா, மொட்டை அடிச்சுட்டு அன்னைக்கு ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்காக போகும்போது அவர் கேப் வச்சிருந்தான். அந்த கேப்பு அந்த ட்ராலி எடுத்துட்டு அவள் அந்த ட்ராலிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தா. அவளுக்கு தலையில வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அந்த ட்ராலிலே போட்டான். பொருட்கள்லாம் வாங்கிட்டு பில் போடும்போது அந்த கேப்பை மறந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு பிறகுதான் ஞாபகம் வந்துச்சு, கேப்பு அந்த ட்ராலியில இருந்துச்சு. பில் ஏதாவது போட்டாங்களான்னு பார்த்தா பில் எல்லாம் போடல, உள்ளே இல்லை. திரும்ப இங்கிருந்து ஒரு 2 பிரதர்ஸ் அந்த கடைக்கு அனுப்பி விட்டு அந்த கேப் கிடைக்குமான்னு அங்கே கடையில் கேட்டால் அவங்களும் தேடி பார்க்குறாங்க, கேப் இல்லை. இது நடந்தது ஆகஸ்ட் 18 போன வாரம். சரி, அதை விட்டுட்டோம். சரி, போனது போட்டு வேற கேப் வாங்கிடலான்னு விட்டோம். போன வாரம் அதே கடைக்கு திரும்ப நாங்கள் ஃபேமிலியாக போகும்போது இந்த கேப் இருக்க செஷன்ல சும்மா அந்த வழியா போறோம். அங்க போன ஒரு கேப் அதிலே இருக்கு. எல்லா கேப் விற்கிற கூட்டத்தில் இந்த கேப்பையும் வச்சிருக்கிறாங்க. என் ஒய்ஃப் பார்த்துட்டு இது நம்ம கேப் ஆச்சே. புறவை பார்த்து எல்லா கேப்லயும் பில் இருக்கு, இதுல மட்டும் பில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டல. அப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது நம்ம கேப். அதனால எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அப்பதான் டவுட் ஆச்சு, ஒருவேளை இப்படி விட்டுட்டு போன எல்லாத்தையும் தூக்கி கடையில வச்சுட்டான். இருந்தாலும் அந்த கேப்பை வச்சுட்டு நான் சொல்றேன், எடுத்து போடு நம்ம கேப் தானே. இருந்தாலும் எங்களுக்கு மனசு வரல. உடனே அந்த கடைக்காரங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கேப் மிஸ் ஆச்சு, அது இந்த கேப் தானே கேட்டு சொல்லுங்க, நாங்க எடுத்துட்டு போறோம். இல்லைன்னா இது இங்க உள்ளதானா பில் போடுங்க, நான் பில் பே பண்றேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் போய் உடனே கேமராலாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு பில் இல்லை சார், நீங்க எடுத்துட்டு போங்க அப்படி சொல்லிட்டாங்க. அப்போதான் நானே என் ஒய்ஃபை பேசேன், நமக்கானது நமக்கானது. கிட்டத்தட்ட 3 வாரம் ஆச்சு. அந்த ஒரு கேப் தான் அதுல டிஃபரெண்டா இருக்கு. இன்னும் சொல்ல போனா நல்லா இருக்கு. அந்த கேப்பை யாரும் வாங்கல. சரி, மிஸ் ஆச்சுன்னு மிஸ் ஆன கூட்டத்துல வச்சாங்கன்னா ஓகே, நமக்கானது போய் எடுத்துக்கலாம். இது விக்கிற கூட்டத்துல தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா சபை, உனக்கானது உன் கையில தான் வரும். உன்னுடையது நஷ்டப்பட்டு போக கத்தர் விட மாட்டான். உங்களுடைய நஷ்டப்பட்டு போக கத்தர் விட மாட்டான். நம்முடையது நம்ம கையில வரும். ஹல்லேலூயா, ஆமென். இது ரொம்ப அது ஒரு பெரிய ஒரு பிளஸனை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. நமக்கான நன்மையை இன்னொருத்தங்களை கை வைக்க கத்தர் விட மாட்டான். விக்கிற கூட்டத்தில் 3 ஆகஸ்ட் 18 நடந்த, நான் உடனே டேட் பாக்குறேன். அந்த டேட் என்னைக்கு? ஆகஸ்ட் 18. கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த கேப் அதே இடத்துல அவங்க விற்கணும் அந்த கூட்டத்துல தான் வச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் கூட அந்த கேப்பை வாங்கணும்ட்டு. ஏன்னா எல்லா கேப்புமே ஒரே மாடல்ல இருக்கு, இந்த ஒரு கேப் மட்டும் டிஃபரெண்டா இருக்கு. அப்ப இந்த கேப்பை யாராவது வாங்கிட்டு, ஒருத்தரும் வாங்கல. கத்தர் கை வைக்க விட மாட்டார். ரெகோபோத் உன்னுடையதானார், ரெகோபோத் உன்னுடையதானார். அந்த ரெகோபோத்துக்கு விரோதமாய் சத்துருக்கள் வருவதில்லை.